வணக்கம். லஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். சிங்கள பௌத்தமயமாக்கல் தான் இனப்பிரச்சனையின் மூல காரணம். திருகோணமலையில் தமிழர் தாயத்தில் கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்தபிக்குகளினால் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பின் பின் சட்ட அனுமதியற்ற கட்டுமானம் என்று சொல்லி போலீசாரினால் அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அந்த சிலை அதனுடைய பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி மீண்டும் அதே புத்தர் சிலை போலீசாரனுடன் இணைந்து புத்தபிக்குகளினால் அதே இடத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த போக்கு மாற்றம் என்று கருதி இந்த தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை நம்பி வாக்களித்ததுக்கு, இந்த மாற்றம் என்று சொல்லி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இனவாதமற்று உருவாகும் என்று நம்பியதற்கு முற்றுமுழுதான ஒரு ஏமாற்றமாகவே தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்றது. 76 வருட காலமாக, இது இன்றில்லை நேற்றில்லை, 76 வருட காலமாக தமிழ் மக்கள் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள். சட்டமுரணாக தமிழர் தாயகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட பின் பாராளுமன்றத்தில் மீண்டும் நிறுவோம் என்று குறிப்பிடுகின்ற செயல் எதை காட்டுகின்றது என்றால், எந்த அரசாங்கம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விடயம் மட்டும் என்றைக்குமே மாறாது. அதாவது சிங்கள இனத்தின் பேரினவாத போக்கு என்பது எப்போதுமே மாறாது என்கின்ற ஒரு விடயத்தினையே இது எங்களுக்கு திட்டவட்டமாக கூறுகின்றது. இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு காரணமாக கருதி இந்த புத்தர் சிலை அகற்றப்படுகின்றது என்று சொல்லுகின்ற விடயம் தமிழ் மக்களை சிங்கள மக்களிடத்தில் தொடர்ச்சியாக தீயவர்களாக, அதாவது தமிழ் மக்களை வில்லனாக போற்றை வென்ற விதம். இந்த விதம் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களும் கைப்பிடித்த வேலை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கைப்பிடிச்சு கொண்டிருக்கிறார். அதே வேலையைத்தான் தற்போதும் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். இங்கே ஒரு விடயத்தினை மிக தெளிவாக கவனிக்க வேண்டும். இங்கே இனப்பிரச்சனை தூண்டப்படுதுன்னா அதுக்கு யார் காரணம் என்ற தெளிவாக யோசிக்கணும். புத்தர் சிலையை முதல்ல யார் அங்கே வச்சது? கடற்கரையில் புத்தர் சிலை வைப்பதற்கு யார் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டது? பிரதேச சபையோ இல்லாட்டா நகர சபையிலையோ அனுமதி வாங்கப்பட்டதா? இது தொடர்பான விஷயம் இங்கே தெளிவாக ஆராயப்படணும். புத்தர் சிலையை போலீசாரின் அனுமதி மீறி வைத்தது யார்? புத்தர் சிலையை அப்புறப்படுத்தும் போடும்போது போலீசாரின் கன்னத்தில் அறைந்தது யார்? இந்த மாதிரியான கேள்விகள் இங்கே மிக முக்கியமாக எழுப்பப்படணும். நாட்டில் இங்கே சட்டம் யாருக்கு வேலை செய்யுது? சட்டம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் தன்னுடைய வேலை செய்யுமா? இல்லாவிட்டால் இவர்களை போன்ற புத்தபிக்களிடம் சட்டம் வேலை செய்யாதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை நாங்கள் எழுப்பிட்டு நாங்கள் அப்படியே மறந்தும் போகிறோம். ஆனால் இனப்பிரச்சனையின் மிக முக்கியமான மூல காரணமே இந்த சிங்கள பௌத்தமயமாக்கல் தான். இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. வரலாற்று ரீதியாக மகாவலி ஓயா திட்டம், கல்லோயா திட்டம் என்று தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. இதன் மூலமாக தமிழர்களுடைய இனப்பெரம்பலை குடியேற்றத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். அதை விட எங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றி அமைச்சிருக்கின்றார்கள்ன்றதான் தெளிவான வாதமாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே அந்த திட்டங்கள் மட்டுமில்லை, குடியேற்றங்கள் மட்டுமில்லை, தமிழர்களுடைய தொல்லியல் நிலங்கள் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, தையிட்டி என்று தொடர்ச்சியாக திரியாய் என்று தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்குள்ளாக வந்திருக்கின்றது. அப்போ இது மாறி மாறி வர்ற எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இது மாறப்போகிறதே இல்லை, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், தமிழர்களாகிய நாங்கள் என்றைக்குமே எந்த ஒரு வழிபாட்டுக்கும் எதிரானவர்கள் இல்லை. புத்த மதத்தையும் புத்தர்களுடைய தத்துவத்தையும் நாங்களும் மதிக்கின்றோம். நாங்கள் வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் நீங்கள் வழிபாடு என்ற பெயரிலே திட்டமிட்ட ஆக்கிரமிப்புகளால் தமிழருடைய நிலங்கள் போவதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டுமே என்னமெண்டா, தமிழ் மக்களுடைய நிலங்கள், தமிழருடைய பூர்வீகம் கேள்விக்குறியாக்கப்படுவதை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள இயலாது. தமிழருடைய தொல்லியல் ரீதியான நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர்களுடைய குடியேற்ற பெரம்பல் மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர்களுடைய இனவீதம் திட்டமிட்டு மாற்றப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் நாங்கள் தமிழ் மக்களுடைய சிவில் சமூக அமைப்புகளும் சரி, தமிழ் அரசு கட்சிகளும் சரி, தமிழ் அரசியல் கட்சிகளும் சரி, ஏன் தொடர்ச்சியாக தமிழ் மாணவர் ஒன்றியம் சரி, ஏன் நாங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சரி, ஏன் நாங்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம் இல்லாட்டால் மறுக்கின்றோம் என்றால் அதுக்கு காரணம் இந்த சிங்கள பேரினவாதத்துக்கு அடிபணிஞ்சு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கிடைக்கிறன்றதான் இந்த காரணம். தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நிரந்தர நிறைவேற்று ஜனாதிபதிகளாக தொடர்ச்சியாக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா இந்த புத்தபிக்கெல்லாம் நின்று வந்திருக்கணும். பண்டா செல்வா நாயக்கா ஒப்பந்தம் கிழித்தறிஞ்சதுக்கு காரணம் யார்? எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் தீர்வு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார்? இதை பற்றின விஷயத்தை பற்றியதான விளக்கம்
இன்னும் எங்கள்கிட்ட இல்லாமலே இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு போராட்டங்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் முன்னெடுக்கிறோம். இந்த செம்மணி பிரச்சனை வந்து எங்கட காலத்தில் வந்து பூதாயிரமாக்கப்பட்டது, அதுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் பூதாயிரமாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கப்பட்டதா? எந்த விதமான தீர்வுமே கிடைக்கப்பெறல. அதே போல் தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு இன்னொரு பிரச்சனை அதுக்கப்புறம் திசை திரும்பி நாங்கள் அதுக்கப்புறம் போயிடுவோம். அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜிங், ஒரு அரசியல் அரங்கேற்றம் வந்து இதுக்கு பின்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதான் தான் நாங்கள் கணிக்கிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வித்தியாசம் 3 கோணத்தில் வந்து நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம். என்னென்னா, புத்தர் சிலையை வச்சு பார்த்து முதல்ல வந்து தமிழ் மக்கள் இன்னும் அதே தமிழ் உணர்வோடு தான் இருக்கணுமா, இல்லை தமிழ் தேசிய உணர்வோடு தான் இருக்கணுமா, இல்லாட்டவில் மாறிட்டமான்ற டெஸ்ட் பண்ணுறது. இப்போ அவையில் அந்த எதிர்க்கினமெண்டா புத்தர் சிலையை வந்து அகற்றுறது. அதுவே தங்களுக்கு எதிராக, அதாவது சிங்கள மக்களிடத்தில் தங்கள் செல்வாக்கு விழுதுண்டா திரும்ப புத்தர் சிலையை கொண்டு வந்து திரும்ப இம்போஸ் பண்ணுறது. 2வது பக்கமாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்துகின்ற ரீதியில் வந்து பார்த்தோம்னா இது எதிர்க்கட்சியினுடைய திட்டமெல்லாம் கூட இருக்கலாம். தமிழ் மக்களிடத்தே ஒன்று பலவீனப்படுத்துவது, இல்லைன்னா சிங்கள மக்களிடத்தே பலவீனப்படுத்துவது, எப்படி பார்த்தாலும் அவன் பிளான் சக்ஸஸ் தான். ஆனால் 3வது பக்கத்தில் வந்து நாங்கள் இதை யோசிக்க போனோமா என்னமெண்டா, எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இறுதியில் இப்போ புற்றுக்குள்ளேருந்து பாம்பு வெளிக்கிட்டு வந்தது மாதிரி சில பேர் வந்திருக்கணும். அவையில் எப்படிப்பட்ட ஆக்கலண்டா, இதே நபர்கள் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரை எப்படி, அதாவது பாராளுமன்றத்தில் வந்து எப்படி இந்த புத்தர் சிலையை அகற்றலாம் என்று கேள்வி கேட்கின்ற தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரை வந்து ஜனாதிபதியாக வந்து ஆதரிச்சாக்கள் இன்றைக்கு வெளியில் எழுப்பி வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாவீரர் தினத்தை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்காங்களாம் இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள முழுமையாக ஒற்றுமையடையாமல் விட்டால், சரியா, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு புள்ளியில் நிற்காம விட்டால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் காலங்காலமாக நடந்து கொண்டான் இருக்கு. இதில் நாங்கள் இறுதியாக தெரிவிக்கிற விஷயம் என்னவென்றா, எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இங்கே படிக்கிற, பல்கலைக்கழகத்தில் படிக்கிற, மற்றது இங்கே மட்டுமில்லை வடகிழக்கில் இருந்து வெளிவாரியாக மற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளம் யுவதிகள், இவர்கள் எல்லாரும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம், நீதியின் பக்கம் நின்றதில்லை, அதில் நிற்க போவதும் இல்லை. இதை நீங்கள் முதல்ல மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் யாரோட எங்களுடைய உரையாடலை தொடங்க வேண்டும் என்றால் சிங்கள மக்களோடு தான் எங்களுடைய உரையாடலை தொடங்க வேணும். அவர்களுக்கு தான் நாங்கள் வழங்கப்படுத்த வேணும். அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மிகச்சிறந்த அரசியல் தெளிவு பெற்ற நேர்மையான இளைய தமிழ் தேசிய அரசியல் கலாச்சாரம் வடகிழக்கில் வர வேண்டும். அப்போதுதான் வெள்ளம் வர்றதுக்கு முதல் அணைகட்ட முடியும். வெள்ளம் வர்றதுக்கு முதல் அணைகட்ட வேணுமென்றால் நிச்சயமாக ஒரு நேர்மையான இளைஞர்கள் அரசியலுக்கு நகர வேண்டும். தமிழ் மக்களாக அனைவரும் உங்கள் சிந்தனைகளில் ஒன்றிணையுங்கள். நாங்கள் ஒன்றை நம்புகின்றோம், ஒன்றை சொல்கிறோம், இல்லை ஒன்றை நம்புகிறோம். என்னென்றா, தூய தமிழ் தேசியம் நிச்சயம் வெல்லும். நன்றி, வணக்கம்.